Hello everyone, welcome to my channel. In the video நம்ம exercise number 10 அதாவது total number of check boxes வந்து select ஆயிருக்கு. அப்படி எத்தனை number of select check box select ஆயிருக்கு, அதே மாதிரி எத்தனை வந்து unchecked ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டம்மியாக ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கேன். சாம்பிள் செக் பாக்ஸ்ன்னு சொல்லி போட்டு இதில் டிஃபால்ட்டாக 2 செலக்ட் ஆகிருக்கும். பிசிஏ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ்னு மொத்தம் 4 வச்சுருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் 2 செலக்ட் ஆகிருக்கும், அடுத்த 2 அன்செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இதுக்கான சோர்ஸ் கோடு விச் மீன்ஸ் HTML உடைய சோர்ஸ் ஃபைல் இதுதான். ஸோ இதில் நான் வந்து இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ்னு கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்டாக செக்குடு நீங்கள் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் 2க்கு. ஸோ அடுத்த 2க்கு வந்து நான் வந்து நார்மலாக கொடுத்துருக்கேன். வேல்யூஸ் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன், எந்த செக்கையும் பண்ணலை. இப்போ நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நீங்கள் உள்ள வீடியோஸை பார்த்துருங்க. எப்படி வந்து ஃபைல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இந்த ப்ராஜெக்ட் 4ல் இருக்கிறப்ப ப்ராஜெக்ட் 4ல் நம்ம ரெஃபரன்ஸ்டு லைப்ரரிஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணோம், அதே மாதிரி க்ரோம் டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், இதுக்கெல்லாம் செப்பரேட்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மேலே இருக்க ஐபாலில் அதுக்கான லொக்கேஷன் கொடுக்குறேன், எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க செக் பண்ணி. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ இதில் எத்தனை செக் பாக்ஸ் வந்து செக் ஆகிருக்கு, எத்தனை வந்து அன்செக் ஆகிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம க்ரோம் டிரைவரோடைய லொக்கேஷன் நம்ம இங்கே கொடுப்போம். அதே மாதிரி இங்கே வந்து driver.getல வந்து நானாக டம்மியாக வந்து register.htmlனு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனில் ஃபைல் வச்சுருக்கேன், லோக்கல் ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான லொக்கேஷன் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து CSK விச் மீன்ஸ் இதுதான் செக்டு, இது அன்செக்டு அப்படின்னு சொல்லி 2 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இனிஷியல் வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து நான் எக்ஸ்பாத்தை வச்சு தான் இதை வந்து கெட் பண்ணுறேன். எக்ஸ்பாத் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதில் நான் சொல்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா, அதாவது க்ரோம் ப்ரௌசரில் அந்த ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்டுடைய லொக்கேஷனில் இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டும். ஸோ இந்த இன்ஸ்பெக்டில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி யூ கேன் கெட் த எக்ஸ்பாத், காப்பி எக்ஸ்பாத் கொடுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பாத்தை தான் நான் வந்து இங்கே எடுத்து இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த பாட்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் போட்டு கண்டினியூஸாக எத்தனை இருக்குது, எத்தனை செக் பாக்ஸ் வந்து டிக் ஆகிருக்கு, எத்தனை செக் பாக்ஸ் டிக் ஆகலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் வாங்குகிறேன். வாங்க இந்த ப்ரோக்ராம் எப்படியே ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை ரன் பண்ணுறேன்னா ஜாவா அப்ளிகேஷன், ஓகே, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் செக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக செக் பாக்ஸ் ஐட்டம் வந்து 2 காட்டுது. ஸோ நம்ம கொடுத்து வச்ச மாதிரி தான். ஸோ இப்போ நான் சின்ன சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல இன்னொரு இடத்துலையும் நான் செக்குடுன்னு மறுபடியும் போடுறேன். இப்போ இதை சேவ் பண்ணுறேன். இப்போ 3 டிக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதையே திருப்பி ரன் பண்ணுறேன். செக்குடுங்கிறது இந்த இடத்துல நான் மாற்றினேன், கோடிங்கில் இந்த இடத்துல மாற்றினேன். எதுக்குன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு இடத்துல டிக் வரணுங்கிறதுக்காக. ஸோ திருப்பி இதை ரன் பண்ணுறேன். முன்னாடி 2ன்னு காட்டுனுச்சு, இப்போ எனக்கு 3 1ன்னு காட்டணும். ஏன்னா 3 செக் பாக்ஸ் டிக் ஆகிருக்கு, ஒரு செக் பாக்ஸ் டிக் ஆகலை. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, see here பாருங்க, டோட்டல் செக்ட் ஐட்டம்ஸ் வந்து 3, டோட்டல் அன்செக்ட் ஐட்டம்ஸ் 1. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரியாதவங்க 1 செகண்ட் திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்ஸுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.